வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தேசிய இரத்த சோகை ஒழிப்பு இயக்கம் சமத்துவம், கண்ணியம் மற்றும் மரபணு கோளாறுகளை எதிர்த்து போராடும் ஒரு புதிய சகாப்தத்தை குறிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு வரும் 24ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொடக்கி வைக்கிறார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்கம் குறித்து ஆய்வு செய்ய 3 குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் ஆய்வகங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து மெகா டிங்கரிங் தினத்தை இன்று நித்தி ஆயோக் நடத்தியது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகத்தால் இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய கொடி பேரணி புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் தொடங்கி இந்தியா கேட் வரை நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்ற மாநில அளவிலான நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு ஜெயக்குமார், திரு PRN திருமுருகன், திரு ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நடைபெறும் 2 மாத HIV மற்றும் எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று காலை தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.